உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு ஒலிவ மலை அருகில் உள்ள பெத்பாகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள், ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு ஆட்சி பெற்றதே, உன்னதத்தில் ஓசானா என்று ஆர்ப்பரித்தனர். இறைவன் துணை புரிய வேண்டும் என்றும் ராபின்சன் 20 மீட்பரை மனு உடலெடுக்க, அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை முதல் வரவில்லை. இழிநிலையை நான் அடைய ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். இல்லை, அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோர்க்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோரில்லை, துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை. கைவிட்டாய்
என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து வந்தார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணி விடலாம். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றன. என் உடை மீது சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரவேலின் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். பிலிப்பியருக்கு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றே. கடவுளும் அவர் கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாள்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்துக் கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். தெரியவில்லை. அவர் 3வது வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். அவன் வந்ததும் உடனடியாக அணுகி அவரை பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே. அவர்களுக்காக யூதரின் அரசரை
உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் உரக்க கத்தினார்கள். நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தாள். அடிபட்டு மறித்து சிறுவனில் அறியப்பட்டு மறித்து மறுத்து இயல்பு இரண்டாவது பொருள் அவளை தந்தை அனைத்திற்கு மேலாக உயர்த்தினார் என்பதை முற்றிலும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவன்கள் இயேசுவிடம் ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் இயேசுவுக்கு எதிராகவே செயல்பட்டார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. தொடக்கத்தில் சீடர்களில் இருந்து 3 ஆண்டு காலம் அவரோடு உண்டு குடித்து அவர் செய்த அனைத்து நற்செயல்களையும் காரணம் இப்ப என்னவென்றால் இந்த சீடர்களில் நாம் பல தருணங்களில் நாம் பதிலளிக்கின்றோம். காரணம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மறுவரோடு பலத்தரும் இவர் நல்லவர் என்று தெரிந்தும் கூட எனக்கு எதிரியாக மாறுகிறேன். அப்பொழுது நாட்டில் கலகம் வந்துள்ளது. தன்னுடைய பதவியை எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தொடர்களை உமக்கு ஏற்புடையவர்களாகியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அர்ப்பணித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது இவ்வாறு ஏனெனில் இது உங்களுக்காக வெளியேற்றப்படும் ஏன் அவனே இரவு அறுபதிய பின் கண்ணத்தை எடுத்து மீண்டும் உருவாக்கி நன்றியோடு தம் சீடர்களுக்கு ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்பதற்கான இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிலையாக செய்யும். எல்லா
Thank you.